இன்னைக்கு நம்ம என்னோட ஸ்டைல்ல ரசம் வைக்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு இடிகல்ல சீரகமும் நல்ல மிளகும் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொடிச்சு ஒரு சாசர்ல எடுத்து வச்சுக்கலாம். அதில் பல்லு பூண்டும் 3 பச்சை மிளகையும் போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம். மிக்சிக்கு எதிக போகும். நல்லா பசிச்சு எடுத்துக்கணும். புளி எடுத்து கையை வச்சு நல்லா பசிச்சுக்கணும். குவாதல் இல்லாம தனியா ஒரு பாத்திரத்துல அதெல்லாம் இப்படி வடிச்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு எடுத்து புளி தண்ணி கூட போட்டு கரைச்சிக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுத்த பானையை எடுத்து வச்சுக்கலாம். பானையை எடுத்து வச்சாச்சு. அதில் உள்ள ஈரத்தன்மை எல்லாம் வெளில போட்டு சட்டி காஞ்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடுத்த கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்ல மிளகு பொடியை போட்டுக்கலாம். அடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுக்கலாம். நம்ம ரசிக்க வச்சிருந்த தக்காளியை மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கிண்டிக்கலாம். சின்னதாக புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். விடக்கூடாது. நுர வாரது வர மூடி வச்சுக்கலாம். இப்படி நுர கட்டியப்ப மல்லி இலை போட்டுக்கணும். நீங்களும் ரசம் வச்சு உங்க அம்மாவுக்கு கொடுக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.